டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போது டெஸ்ட் 6 உடைய 25 ஆப்டிடியூட் கொஷனுடைய டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நோட் புக் கையில் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ plenty ஆஃப் டைம்ஸ். மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை, கொஸ்டின் நம்பர் 101. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 5% அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு, ஓகேவா, 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1200. சரியா? உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில் 2020ஆம் ஆண்டு எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல் 1200 இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ உயர்கிறது? 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். ஸோ உங்கள் கிராமத்தில் 2020ல் 1200 பேர் இருக்காங்க. 2023ல் எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ ஈஸியான கொஷின்ஸ் தான், பட் ஆனால் மிஸ்டேக் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 1200க்கு 1200க்கு 5%, 10% அப்படின்னா எவ்வளோ? 120. 5% அப்படின்னா எவ்வளோ? அப்போ 2021ல் எவ்வளோ வருது? 1260. ஓகேவா? ஸோ அகைன் வந்து 5% அப்படின்னா எவ்வளோ வருது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1260. ஓகேவா? ஸோ half 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 126. அதில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. ஓகேவா? ஸோ 63. ஸோ அகைன் நம்ம 2022ல் 1260யோட ஒரு 63 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1323. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 132.3ல் பாதி. ஓகேவா? ஸோ 10% அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 132ல் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீதி நெக்லெக்ட் பண்ணிடுங்க. 1323 உடைய 66 ஆட் பண்ணிங்கன்னா, ஓகேவா, 1323யோட 66 ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆன்சர் 1389. ஆப்ஷன் ஏ. ஓகே, சிம்பிளான சம் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 102. ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? விகிதம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 8:9 ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர். 85 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 8:9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 8x + 9x = 85. ஸோ டோட்டல் இது வந்து இந்த ரேஷியோ எக்ஸோட வேல்யூ தெரியாது. 8x 9x தான். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா, ஸோ 17x = 85. x = 85/17. ஸோ யூ வில் கெட் எக்ஸோட வேல்யூ 5/17. 5×10 50, 7 35. ஸோ 85. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 8 × 5 யூ வில் கெட் 40. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? ஸோ 9x கிடையாது. 9 × 5 45. ஃபஸ்ட்டு யாரோடது கேட்டிருக்காங்க? சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை என்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் இது தான் தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நான் இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் 40 ரவுண்ட் அப் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன கிடையாது, 40 கிடையாது. ஃபஸ்ட்டு யார்? வினாடி வினால ரமேஷ் மற்றும் சுரேஷ். ஓகேவா? ஸோ ரமேஷ் மற்றும் சுரேஷோடது. பட் ஆனால் இங்கே யாரோடது கேட்டிருக்காங்க? சுரேஷோடது கேட்டிருக்காங்க. அப்போ சுரேஷோடது என்ன? 9x. அப்போ 9 × 5 என்னது? 45. ஸோ தயவுசெய்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸும் இந்த மாதிரி விகிதமில் A:B, B:A, ரமேஷா சுரேஷா, ராகேஷ் ராஜேஷ், ரமேஷ் உமேஷ் பிரணேஷ், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சால்வ் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஸோ அதை எடுத்து எழுதும் பொழுது ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டானதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் 107 கொஷின். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM × HCF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய LCM கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம இது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். இப்போது 6x² - 3x இருக்குதுங்க. ஓகேவா? ஸோ இதில் x காமன் எடுக்கலாம். ஓகேவா? 6x காமன் எடுத்தால் x - 3. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2x + 10 இருக்குது. இந்த 2x + 10ல் நம்ம என்ன காமன் எடுக்கலாம்னா 2 தான் காமன் எடுக்க முடியும். அப்போ x + 5. ஸோ இங்கே 6x காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது. இந்த 6க்கும் 2க்கும் என்ன காமனாக இருக்குது? 6க்கும் 2க்கும் LCM என்ன எடுக்க முடியும்? HCF. LCMனா 6, HCFனா என்ன? காமனாக இருக்கக்கூடியது 2 மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாம்பே. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்தது 108. 108 வந்து ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 4, 6, 8 கொடுத்துருக்குறாங்க என்ற எண்ணை குறிக்கின்றன. ஓகே, ஸோ a/2 ஹோல் ஸ்கொயர், b/3
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை 5 ஹோல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2/2 3/3 4/4 வேதிக் மேக்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வேல்யூ அப்படியே நான் 2/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8/5 ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 2/2 என்ன ஆயிரும் 1 மாறிடும். 4/2 என்னவா மாறிடும் 2 ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது 3/2 ஓகேவா 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8/5 அப்படியே தான் வச்சுக்க முடியும், அது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எது கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் முன்னாடி பண்ண மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டினாமினேட்டரில் 900 வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2/2 1 ஸ்கொயர். ஓகேவா? 4/2 இருக்குது இல்லையா, 4 ஸ்கொயர்னால் 16 16/2 ஸ்கொயர்னால் 4ன்னு வச்சுக்கிறோம். 6 ஸ்கொயர்னால் 36 4 ஸ்கொயர்னால் 16 8 ஸ்கொயர்னால் 64 5 ஸ்கொயர்னால் 25. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதை 16/4 4ன்னு வச்சோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கும்பொழுது 16க்கும் 25க்கும் நமக்கு அதே மாதிரி 36/16 கேன்சல் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா பெருசாக வந்து நமக்கு 900 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே 2 ஸ்கொயர் ஆக்சுவலாக 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கிடையாது, இங்கே என்ன வரும் அப்படின்னா 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 3 ஸ்கொயர் அப்படிங்கும் பொழுது இந்த எடுத்து எழுதும் பொழுது கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது அவசரமாக. ஸோ இங்கே என்ன 3 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 9. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வருது 36/16. இப்போ நமக்கு 900 வரணும். ஓகேவா? 900 வரணும். இதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், எத்தனாவது வாய்ப்பாடில் 9வது 4 9 ஸோ 36. ஸோ இது என்னது 4 × 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 × 25 100 100 × 9 900 வந்துருச்சு எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மை சால்வ் பண்ண போகிறோம். 1 + 16/9 + 9/4 ப்ளஸ் 64/25. இதுக்கு எல்சிஎம் 900 எடுத்தோம் அப்படின்னா இது கீழே 1 இருக்கிறதா தான் மீனிங். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் 900. அப்போ மேலேயும் என்ன பண்ணணும் 900. ஓகேவா? அப்போ 900 ப்ளஸ் இந்த 9 எதால் மல்டிப்ளை பண்ணால் 100ஆல், அப்போ இங்கேயும் ஒரு 100. அப்போ என்ன வரும் 1600 ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ இங்கே 4 இருக்குது. நமக்கு எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 × 4 × 25 தான் நமக்கு என்ன கிடைக்குது 900 இருக்குது. இங்கே 4 இருக்குது அப்படின்னா 9 × 25 9 × 25 என்ன, ஸோ 9 × 25 10 25 250. அப்போ 225. ஓகே, ஸோ அப்போது மறுபடியும் 9 × 225. ஓகேவா? 9 × 225 என்ன வருது, இப்போ பாருங்கள் 9 × 225. அப்போது 10 இருந்தால் 2250. ஒரு 225 குறைச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 2025. ஸோ 2025 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 2025 போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்து என்னது, இங்கே 25 இருக்குது, இங்கே 4 × 9 36. ஸோ அப்போ இங்கேயும் 36ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் 900 கிடைக்கும். ஸோ 64 × 36 மல்டிப்ளை பண்ணால் 4 6 are 24 2 கேரி. அடுத்தது 6 6 are 36 3 4 are 12 36 46 48 55 3 6 are 18 18 + 5 23. ஸோ 23 என்ன வருது 04. ஓகேவா? ஸோ 2304. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆட் ஆல் திஸ், ஸோ 4 5 9. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன வந்துருச்சு 9 வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஸோ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. கடைசியாக 29 என்ன வந்துருச்சு 900 வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன வருது 6829900. ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின்ஸ் போகலாமா? ஸோ ஜஸ்ட்டு உங்களோட மைண்டை வந்து டிப்பிக்கலாக யோசனை பண்ண வைக்க வேண்டியதான். இதெல்லாம் ஈஸியான சம். பட் ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷனில் சின்ன சின்ன தப்பு பண்ணிங்க அப்படின்னா யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் மல்டிப்ளிகேஷன். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 3ங்கிறது இருக்குது இல்லையா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா சம்மும் ஈஸியான சம் தான். பட் நம்ம அப்ரோச் வச்சு தான் நம்ம ஸ்கோர் இருக்குது. ஓகேவா? ஸோ 2/2 4/3 இங்கே என்ன வரணும் 900 இருக்குது. இல்லை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல 1 வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ராக்ஷனில், அதாவது
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நார்மலாக இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 + 1 / 7/9 2.25 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 + 2 ஒரு 6 7 அந்த மாதிரி தான் வரும் ஆன்சர். ஓகேவா? 9 × 7 63 சரியா? அப்போ 7.5 தான் ஆன்சராக வரும். ஓகேவா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது யூ ஷுட் பி ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 எண்கள் 2:3:5 என்கின்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீப்போவா 1200 எனில் மீசிமா என்ன? ஓகேவா? ஸோ இங்கே மீப்போவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய நம்பர் 2x 3x 5x ரைட்டா? இந்த எக்ஸுங்கிறது காமன் வேல்யூ. ஓகே, ஸோ இது என்ன வருது? 1200 வருது இல்லையா? ஸோ இப்போ எக்ஸு மட்டும் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். 2 × 3 × 5 இதோட இந்த எக்ஸு சேர்ந்து தான் 1200. ஓகேவா? ஸோ அப்போ 2 × 3 6 6 × 5 என்னது? ஸோ 6 × 5 3 5s are 15 15 × 2 என்ன வருது? 30. ஓகேவா? ஸோ x × 30 = 1200. ஓகே, ஸோ 1200 வருது இல்லையா? அப்போ x = 1200 / 30. ஸோ ஆன்சர் இஸ் 40. ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இதே இது அந்த நம்பர் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 × 40 80 3 × 40 120 5 × 40 200. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நம்பர் ஆக்சுவலாக. இதில் நம்ம என்ன காமன் எடுக்கலாம் அப்படின்னா 40 காமன் எடுத்தோம்னா 2 டைம்ஸு, இது எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸு 5 டைம்ஸ், அதான் 2x 3x 5x. ஓகே, ஒரு வேளை நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 80, 120, 200. ஓகேவா? அடுத்தது 116வது. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனிவட்டி முறையில், இது கூட்டுவட்டி கிடையாது, தனிவட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை எவ்வளோ வருது? மொத்த தொகைனா அசலும் வட்டி சேர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து 854. ஓகேவா? ஸோ 54ல் 15 போச்சு அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? ஸோ 54ல் 10 போச்சுன்னா 44. ஸோ 39. ஸோ ஒரு ஆண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ வருது? 39 ரூபா வருது. ரைட்டா? ஸோ 815 இருந்தது என்னவா மாறி இருக்குது? 854 மாறியுள்ளது. 39 ரூபா வட்டி மட்டும் கூடுதலாக கிடச்சிருக்குது. 1 இயருக்கு 39 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 39 × 3. 39 × 3 எவ்வளோ? 40 × 3 120. 120ல் 3 போச்சுன்னா 117. ஓகேவா? அப்போ இந்த 815ல் 117 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? 815ல் 117 ரூபா போச்சுன்னா 698 ரூபாய். எவ்வளோ? 698 ரூபா அசல், அதுக்கான வட்டி 117. அப்போ 3 ஆண்டுகளில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 815 ரூபா கிடைக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். கொஷின் நம்பர் 123. குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு. குமரனுடைய வயசு நமக்கு தெரியாது. குமரனின் வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? குமரனின் தற்போதைய வயது என்ன சொல்கிறாங்கன்னா அவனுடைய 2 மடங்கோடு 1 கூட்டினால், குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு. ஓகே, தற்போதைய வயது எக்ஸ்னால் அவனோட வயதின் 2 மடங்கோடு ப்ளஸ் 1 கூட்டினால், 1 கூட்டியாச்சு, கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. குமரனுக்கு இப்போ எக்ஸ்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடினா 2 வயசை குறைச்சிக்கிறோம் வயதையும், அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தையது. ஓகே, அவனுடைய 4 ஆண்டுகளுக்கு இப்போ எக்ஸ்னால் அவன் 4 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 4 ஆட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 20 - 2னா 18, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 20னா 2 24 மாறும். பெருக்க கிடைப்பது என்ன சொல்கிறாங்க இங்கே? வித்தியாசம் சொல்ல பெருக்க கிடைப்பதுக்கு சமம் எனில், வயதை பெருக்க கிடைப்பது சமம் எனில் அவனின் தற்போதைய வயதை காண்க. அப்போ எக்ஸு அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணால் போதும்? சால்வ் பண்ணால் போதும். ஸோ 2x + 1 = x × x x² ப்ளஸ் 4x - 2x - 8. ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 2x - 2x என்ன பண்ணக்கூடாது? அப்படியே கேன்சல் பண்ணக்கூடாது. இந்தட்ட வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? ப்ளஸ் 2x மாறிடும். ஓகேவா? அப்போது இங்கே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? 2x + 1 இந்தட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் 2x = x² ப்ளஸ் 4x - 8. இப்போ இந்த ப்ளஸ் 4xம் இந்த 4xையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x² - 8 = 1. இப்போ x² - 8. ஓகே, இந்தட்ட வந்தால் -1 = 0. x² - 9 = 0.
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸோட வயது 3 ஆண்டுகள். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் 124வது. ஓகே, ஸோ 2 பகடைகளை ஒன்றாக உருட்டும் பொழுது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரி, 2 பகடை உருட்டுறோம். 1,1, 2,2, 3,3, 4,4. ஓகேவா? 5,5, 6,6. அவ்வளோதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 36 வரும். ஓகேவா? ஸோ இதில் 36னா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5 அப்படி வரும். அதில் 1, 1, 2, 2 எடுத்துக்கிறோம், 3, 3 எடுத்துக்கிறோம், 4, 4, 5, 5, 6, 6 எடுத்துக்கிட்டால் 6. ஸோ அப்போ என்ன வரும்? 6/36 அப்படிங்கும்பொழுது 1/6. ஸோ ஆப்ஷன் டி. இது எல்லாத்துக்குமே ஈஸியான தெரிஞ்ச சம் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 125 சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏவோட வேல்யூ இசட் வரைக்கும் 26 கொடுத்துருக்குறாங்க. நான் எழுதிக்கிட்டேன் ABCDEFG. ஸோ 13 நான் பிரிச்சுக்குவோம் எப்போவுமே. ஏன்னா அப்படி தான் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, கீழே மேலே போட்டு கிராஸ் டைமென்ஷனில் வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ டாக்கோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கிறேன். கேட்டோடது டாக்னா 4, ஓனா 15, ஜீனா 7. ரெண்டையும் கூட்டி பார்க்குறேன், 26 வருது. CATனா 24 வருது. ஸோ அப்போ தேர் இஸ் நோ காம்பினேஷன். இப்போ என்ன பண்ணி பார்க்குறேன்? மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 × 1 × 20. சரியா? 3 × 20 என்ன வருது? 60. 4 15 60 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 15 60, மீதி என்ன வந்துருச்சு? 7. ஸோ அப்போ 7 வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த சீரீஸை கண்டுபிடிச்சது கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணணும்? புல்லு டிவைடட் பை பிக்கு. ஸோ புல் அப்படின்னா பீன்னு என்ன? 2. ஓகேவா? யூ அப்படின்னா என்ன? 21. எல் அப்படின்னா என்ன வருது? 12. 12 × 12 டிவைடட் பை பிக்கு. பி வந்து என்ன வருது? இந்த எழுதுறதுலாம் கரெக்டாக எழுதிக்கணும். 16. ஐ வந்து என்ன வருது? 9. சரியா? ஜி வந்து என்ன வருது? ஸோ ஆல்ரெடி டாக்குக்கு எழுதியிருப்போம் 7. ஜி வந்து என்னது? 7. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். ஒரு டைமு 3 7 21. ரைட்டா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 × 3 6. ஓகே. இல்லைனா 4வது வாய்ப்பாட்டில் 3 12, 4 16. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 × 3 9. இங்கேயும் 9 கேன்சல். ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 டைம்ஸ் 2 × 3 என்ன வருது? 6. ஓகே, ஆப்ஷன் பி 6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 132வது கணக்கு. இந்த 132வது கணக்கு பார்த்தீங்கன்னா இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம். ஓகே, வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன சொல்கிறாங்க? 1/3 × πr²h. 2 கொடுத்துருக்குறாங்க. 1/3 πr²h என்ன ரேட்டில் கொடுத்துருக்குறாங்க? 8/9. ஓகே, இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல், இந்த பை கேன்சல். இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இரண்டாம் கூம்பின் உயரம். ஸோ இது R1 H1 R2 H2. இரண்டாம் கூம்பின் உயரமானது முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு 4 × H1. அப்போ H2 = 4 × H1 போட்டுக்கலாம். ஸோ அப்போ R1² × H1 டிவைட் பை R2² × H2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா 4H1 அப்படின்னு போட்டுட்டு 8/9 போட்டுக்கலாம். இந்த H1 இந்த H1 கேன்சல் ஆயிரும். இந்த 4 அங்கே போயிடும், இந்த 2 அங்கே வந்துடும். இல்லைனா ஒரு டைம் 2 கேன்சலு, இங்கே 2 டைம். இது R1². சரியா? ஸோ மாற்றி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி கேன்சல் R1² எழுதும் பொழுது இது ஸ்கொயரா 2வா என்னங்கிறத கிளியராக எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் ஒன்லி ஐ ஹவ் ஸ்ட்ரைக் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு நமக்கு என்னவாக இருக்கும்? ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ R1² டிவைட் பை R2² = 4 × 8 டிவைட் பை 9. ஸோ 4 8 என்னது? 32 டிவைட் பை 9. 4 8 32, 32 எப்படி எழுதுனா? 16 × 2 தான் என்னது? 32 டிவைட் பை 9. சரியா? இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ 16 ரூட் எடுத்தால் 4. ரைட்டாக? 2க்கு ரூட் எடுத்தால் 4√2 டிவைட் பை 3. அப்போ 4√2 = 3. 4√2 = 3 அப்படிங்கிறது போது பாம்பே ஆன்சர். ஓகேவா? அப்படியே ஃபார்முலா அவ்வளோதான். வால்யூம் ஆஃப் தி கோன் 1/3 πr²h டிவைட் பை 1/3 πr²h. R1 H1 R2 H2 = 8/9. H2 = 4H2 H1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். தெர் இஸ் நோ நீட் டு ஒரி அபவுட் இட். ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து ஈஸியான சம் தான். கன செவ்வகம் செங்கலுடைய வால்யூம் என்ன? L × B × H. இதோடைய நீளம், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? 5:3:2. அப்போ 5x இது என்னது? 3x இது என்னது? 2x. ஸோ
அதை கன அளவு என்ன சொல்கிறாங்க இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம் 1920க்கு சமம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா கன செவ்வகத்தின் நீளம் லென்த்து கேட்டிருக்கிறாங்க. லென்த்னா 5x. எக்ஸ் கண்டுபிடிச்சி 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ 5 × 3 5, 5 × 2 30. ஸோ 30 × x cube is equal to 1920 0 cancel. அப்போ x cube is equal to என்ன 192/3. 3ஆல் 3 18 மிச்சம் 12. ஸோ 64. அப்போ x cube is equal to 64. அப்போ x is equal to என்ன வருது 4 × 4 × 4. அதுக்கு கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்போ x is equal to 4. x is equal to 4 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ லென்த் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 5x. ஓகேவா? ஸோ லென்த்து மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 5 × 4 என்ன வருது 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 20 சென்டிமீட்டர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் P மற்றும் Q 141. ஸோ P Qவும் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் 60 நாட்கள். ஓகே. P ஒரு வேலையை முடிக்க 40 டேஸ், Q அதே வேலையை முடிக்க 60 டேஸ். ஓகே. 40க்கு 60க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 120 இஸ் அவர் டார்கெட். ஓகேவா? நமக்கு 120 ஒரு டார்கெட்டு. 120 நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ 40 டேஸில் முடிக்கிறாங்க, இவன் 60 டேஸில் முடிக்கிறான்னா 3 12 4 யூனிட்டு. கியூவோடது ஒரு நாளைக்கு 2 யூனிட். இங்கே யாருக்கு திறமை அதிகம் Pக்கு தான் 3 யூனிட்ஸ் முடிக்கிறார். ஓகேவா? ஸோ சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். சரி, Pயும் Qயும் சேர்ந்து செய்கிறாங்க. எத்தனை நாள் சேர்ந்து செய்கிறாங்கிறது தெரியாது. சேர்ந்து செய்கிறாங்க. சிறிது நாட்கள் பிறகு Q ஓடி விடுகிறார். குயின் அவுட் ஆகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். ஸோ ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை B மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்கிறாரு 5 டேஸில் செய்கிறார். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ P வந்து 5 நாளில் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்டு 3 யூனிட்னு வச்சுக்கோங்க. 5 யூனிட் தனியாக செய்கிறான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த 120 யூனிட்டில் இந்த 5 யூனிட் மட்டும் செய்கிறான்னா தனியாக, இந்த 105 யூனிட் இருக்கும் இல்லையா, 120ல் 5 வச்சுன்னா 105 யூனிட். இந்த 105 யூனிட்டை யார் செஞ்சுருப்பாங்க ஏவும் பியும் சேர்ந்து பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. B Q 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 + 2 5. சரியா? 5 யூனிட்டு. அப்போ 105 ரைட்டா? 105 டிவைடட் பை என்னது 5. அப்போ 100 5ஆல் டிவைட் பண்ணால் 20. 105னா 21 நாள் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. 21 நாள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் Q வெளியேறி விடுகிறார். மீதி இருக்கக்கூடிய வேலையை P 5 நாட்களில் செய்து முடிக்கிறார். அப்போ மொத்தத்தில் இந்த வேலை எத்தனை நாள்னா 26 நாள். ஓகேவா? இங்கே வந்து 21 டேஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது போகலாமா? 142வது சம்மு. ஸோ நிறையா ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம், கியூப் பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ரைட்டாக 3021 ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 + 7 = 17. மல்டி டாஸ்கிங் நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் நீங்கள் இது சில நேரங்களில் ஸ்ட்ரைக் ஆகும், சில நேரங்களில் சுற்றிவிடும். ஓகேவா? பட் ஆனால் அதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட மென்டலி ஃபிட், தென் யூ வில் ஆன்சர் இட் ப்ராப்பர்லி. 3 × 7 என்ன 21. 3க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன 4. ஸோ அப்போ 21ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது 17. 5 + 8 37. ஸோ 5 × 8 40. 5க்கும் 8க்கும் வித்தியாசம் 3. 40ல் 3 போச்சுன்னா 37. ஸோ அப்போது 6 7. ஓகேவா? 6 × 7 42. 6க்கு 7க்கு வித்தியாசம் 1. 42ல் 1 போச்சுன்னா 41. ஸோ ஆன்சர் 41. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டுக்கு வித்தியாசத்தை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 149வது கொஷின். ஸோ டைம் அண்ட் ஒர்க். A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை முறையே 25-50 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு A ஆனவர் சென்று விடுகிறார். ஸோ A ஒரு வேலை செய்து முடிக்க 25 நாள். ஸோ B அதே வேலை செய்து முடிக்க 50 நாட்கள். 25க்கு 50க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 50. ஸோ நமக்கு டார்கெட் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ யூனிட்ஸ்னு 50 யூனிட்ஸ் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இது 2 யூனிட்டு, இது 1 யூனிட் கெப்பாசிட்டி. ஏவோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 2 யூனிட், பியோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1 யூனிட். ஓகே, கிளியர்? இப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு 3 யூனிட்டு. பட் எத்தனை நாள் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
ரைட். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் வெளியேறி விடுகிறார். அப்போ ஏ வந்து அவுட். ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பி எத்தனை நாளில் செய்கிற மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 10 நாளில் செய்கிறார். பி 10 நாளில் ஒரு நாளைக்கு 1 யூனிட் அப்படின்னா 10 யூனிட் செய்கிறார். ஓகேவா. ஸோ நம்மளுடைய டார்கெட் 50. இந்த 50 யூனிட்டில் பி மட்டும் 10 யூனிட் தனியாக செய்கிறார். ஓகேவா. 10 யூனிட் தனியாக செய்கிறாருன்னா 50ல் 40, 50ல் 10 போச்சுன்னா 50ல் 10 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 40 யூனிட்டை யார் செஞ்சுருப்பா, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ 40/3. ஏ பியோட கெப்பாசிட்டி என்ன, 40/3. 40/3. ஸோ எத்தனை டைம் போகும், 13 டைம், 39 மிச்சம் 1/3 டேஸ். இப்போ 13 1/3 டேஸில் ஏவும் பி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் பி செய்கிறான். மொத்தத்தில் இந்த வேலைனா 23 1/3. ஏவும் பி எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 13 1/3 days. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14 அலகு யூனிட் த ஏரியா ஆஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் அவுட் ஃப்ரம் த ஸ்கொயர் 14 யூனிட்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரம். சரி, ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்துடைய பக்கம் என்ன சொல்கிறாங்க, 14 யூனிட் சொல்கிறாங்க. இது 14, இது 14, இது 14. இதில் மிகப்பெரிய வட்டம். ஸோ வட்டம்னா என்ன படம், மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ இதுதான் வரும். இதனுடைய டயாமீட்டர் என்ன வரும், 14. அப்போ இதனுடைய ஆரம் என்ன வரும், ஆரம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 7 வந்துடும், 7 சென்டிமீட்டர். மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக கண்டுபிடிங்கிறாங்க. ஸோ πr². ஸோ πr²னால் நமக்கு என்ன வரும், 22/7 இன்ட்டு r² என்ன 7 × 7. ஸோ ஒரு 7 கேன்சல். 22 × 7 10 70, 10 70 140, 2 14, 140 + ஒரு 14 154 சதுர மீட்டர், 154 ஸ்கொயர் மீட்டர் இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ 157வது சம். இது வரைக்கும் எல்சிஎம் ஹெச்எஃப் ஈஸியாக பார்த்துருப்போம். ஓகேவா. டக்கு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. இதுவுமே ஈஸி தான், பட் ஆனால் உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால. ஓகேவா. ஸோ நம்ம எப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் வெரி ஈஸியான சம் தான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 18x³ - 24x² + 42x -36. இது ஒரு ஈக்குவேஷன். இதை ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது, 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 6 18, 3x³ - 4x² + 6 42, 7x - 6 36. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து இது க்யூபோட வேல்யூ பவர் 3, இதுக்கு 4, இதுக்கு 7, இதுக்கு -6. இதுக்கு நம்ம ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோங்க. மினிமம் ஃபேக்டர் 1 வச்சு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4. ஒரு வேளை 1 கிடச்சிதுன்னா நம்ம அதிலேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 + 0 3, 1 × 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3, -4ல் 3 போச்சுன்னா -1, 1 × -1 -1, 7ல் 1 போச்சுன்னா 6. ஓகேவா. 1 × 6 6 + 6. அப்போ -6 + 6 என்ன ஆயிரும் அப்படின்னா 0 வந்துடும். ஸோ அப்போ இதை ஃபேக்டராக நம்ம என்ன எடுத்துக்கலாம், x - 1 ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ x - 1, அதாவது x = 1. அப்போ x - 1 தான் நம்ம என்னவா எடுத்துக்குவோம், x = 1னா அப்போ நம்ம x இந்த டேர்ம் +1 இந்த டேர்ம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன எடுத்துக்குவோம், x - 1 எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ அப்போ x - 1 ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். மறுபடியும் இது எப்படி எழுதலாம்னா 3x² - x + 6. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். அப்போ இங்கே 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், 6 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபேக்டர் ஃபஸ்ட் ஒன்றுக்கு. அடுத்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3x³ இந்த ஃபேக்டர் 3x² - x + 6 இருக்குது இல்லையா, 3 18. ஸோ 3 18 மறுபடியும் எப்படி பிரித்தாலும் நமக்கு என்ன வராது, மைனஸில் வராது. ஸோ இது ஃபேக்டர் நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா. ஸோ அதனால் இதோட அப்படி நம்ம வச்சுக்கிறோம். 6 × x - 1 × 3x² - 6 + xோட வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கோங்க 3x³ அடுத்து என்னங்க, 3x³ - 9x² + 30x -24. இந்த -24 இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா x³ - 3x² + 10x -3 8 -8. ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -3 + 10 -8. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்கள், 1ஆல் போடுங்க, 0 1 1 × 1 1 -2,
1 இன்ட்டு -2 -2 10ல் 2 போச்சுன்னா 8 1 இன்ட்டு 8 8 ஸோ அப்போது ப்ளஸ் 8 வரும் ஸோ +8 -8 கேன்சல் பண்ணால் 0 அப்போ நமக்கு அகைன் இந்த சேம் ஃபேக்டர் ஸோ 3 இன்ட்டு இதுக்கு எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு x - 1ன்னு போட்டுக்கலாம் ஏன்னா x = 1 அப்படின்னா x - 1 போட்டால் தான் வரும் இன்ட்டு x² -2x + 8 ஓகேவா 3 இன்ட்டு x - 1 x² -2x + 8 இந்த ஃபேக்டர் 6 இன்ட்டு x - 1 3x² - x + 6 ஸோ அப்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x - 1 இருக்குது இங்கே x - 1 இருக்குது அப்போ HCF கேட்டிருக்கிறாங்க ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும் காமனாக இருந்தால் லோயஸ்ட்டாக இருக்கணும் இங்கே 6 இருக்குது இங்கே 3 இருக்குது அப்போ 3 தான் அப்போ 3 இன்ட்டு x - 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு நமக்கு ஃபேக்டர் ஓகேவா 3 இன்ட்டு x - 1 ஆப்ஷன் டி ஓகேவா 157க்கு ஆப்ஷன் டி 3 இன்ட்டு x - 1 இஸ் தி ஃபேக்டர் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரைட்டா ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் ரைட் ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது 2 ஷார்ட்கட் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சிம்பிளிஃபிகேஷன் ஜென்ரலாக இதுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிச்சுன்னா தான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போது 2t² + 7t + 6 இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே 2 இல்லாமல் இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள் t² + 5t + 6 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 இந்த ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும் 3 × 2 என்ன 6 இதை ரெண்டையும் கூட்டினா நமக்கு இங்கே என்ன வரணும் 5 வரணும் அப்போ நம்ம இதை என்னவா ஃபேக்டர் எடுத்துக்குவோம் x + 3 × x + 2 எடுத்துக்குவோம் ரைட்டா ஸோ அப்போது x + 3 × x + 2 ஃபேக்டர் எடுத்துக்குவோம் அப்போ எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது t + 3 × t + 2 எடுத்துக்குவோம் ரைட்டா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும் t × t t² + 2t + 3t 3 × 2 6 t² + 5t + 6 ஓகேவா ஸோ அப்போ t + இந்த t² + 5t + 6 எப்படி எழுதலாம்னா t + 3 × t + 2ன்னு எழுதலாம் ரைட்டா ஸோ இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு இந்த 2 இருக்குது இல்லையா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது 12 கிடைக்கிது ஸோ அப்போது 4 × 3 நமக்கு என்னது 4 3 12 அப்போ இந்த ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2, 3/2 அப்போ t + 2 t + 3/2 இதுக்குனுடைய வேல்யூ இதுக்கு t + 2 t + 3/2 இதுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது t + 2 × t + 3 ஓகேவா ஸோ அகைன் 2t² + 9t + 9 இருக்கு இல்லையா ஸோ 2 × 9 18 மறுபடியும் நமக்கு 3 6 18 மறுபடியும் ஃபேக்டர் பண்ணால் எப்படி வரும் 3 6 18 3 × 6 18 வந்துருச்சு 2 கூட்டினா 9 வந்துருச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணோம் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்போ t + 3/2 t + 3 இதை ஃபேக்டர் பண்ணால் அடுத்தது பாருங்கள் 3t² + என்னது 18t + 27 3 × 27 ரைட்டா 3 20 60 3 7 21 81 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 9 81 ரைட்டா 9 × 9 81 மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 அப்போது t + 3 × t + 3 ஆன்சர் ஓகேவா ஸோ t + 3 × t + 3 இதுக்கு ஸோ இதுக்கு t + 3 × t + 3 இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிது t + 3/2 t + 3/2 × t + 3 ஓகேவா ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தலைகளாக எல்லாமே இன்டூவில் இருக்குது டிவைடில் இருக்குது அப்போ மறுபடியும் இன்டூவை மாற்றும் போது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலேயே வரும் ரைட்டா ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே ஸோ ஒரு செகண்ட் சார் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த சம் சால்வ் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு
ஒரு சின்ன இதெல்லாமே வச்சுட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். 2t² + 7t + 6 டிவைடட் பை 2t² + 9t + 9. ஸோ இதில் இன்னொரு சின்ன இது இருக்குது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா காமனாக 3 எடுத்துடணும். 3 எடுத்துட்டிங்கன்னா t² ப்ளஸ் என்னது 3 6 18 ப்ளஸ் 3 9. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து 3 காமனாக வெளியில் எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ அப்போது 9 இருக்குது. 3 × 3 9, 2 கூட்டினா 6 வந்துருச்சு. அப்போது t + 3 × t + 3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 3 கட்டாயம் போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இன்ட்டு என்ன பண்ண போகிறோம், டிவைடில் இருக்குது. இன்ட்டு போட்டோம்னா என்ன ஆயிரும், கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ 3t² + 18t + 27 டிவைடட் பை ஓகே t² 5t + 6. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் போட்டாச்சா? ஒன்றும் இல்லை, சப்ஸ்டிடியூட் டீக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? டீக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 7 + 6 அவ்வளோதான். 2 + 9 + 9 ஓகே இன்ட்டு 3 + 18 + 27 1 + 5 + 6. ஸோ 2 + 7 9 15 டிவைடட் பை 18 20 இன்ட்டு 30 48 டிவைடட் பை 12. ரைட்டா? 4 12 48. எத்தனை டைம் போகும்? 5, இது 4 5 20, 4 நாள் கேன்சல். மீதி என்ன இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். 3 இஸ் தி ஆன்சர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் ஸோ 157க்கு என்ன ஆன்சர்? தான் ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு டைம் புட் t = 1. ஸோ யூ வில் கெட் அன் ஆன்சர் as 3. 164 144 மற்றும் 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸோ 5 டிஜிட் நம்பர் மிகச்சிறியதாக இருக்கணும். ஸோ இதற்குள்ளே சிறிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10168 10268. அப்புறம் இது 1, இது 2வது, அடுத்து என்னது 3வது, இது 4வது. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போகணும். பட் இந்த 144 216 எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆல் டிவைட் ஆகும், 9 ஆல் டிவைட் ஆகும். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் 3, டிவிசிபிலிட்டி ரூல் 9 எந்த நம்பர் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது, 6 7 8 8 + 8 இது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இது வராது. ஸோ இதில் என்ன இருக்குது, 10 18 19. ஸோ 19 சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் கூட் பண்ணால் 19 எதால் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 8 10 16 17. ஸோ 17 எதால் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ கொடுத்துருக்குற நம்பரில் பி மட்டும்தான் என்ன ஆகும், 144ஆலேயும் 216ஆலேயும் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா 144 216ம் சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் 9, இதுக்கும் 9. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆலேயும் டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வருது. ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி, அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி, சப்ட்ராக்ட் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ இது டைரெக்டாக நம்ம இந்த சம்மை பார்த்த உடனே நம்ம இது ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்தல் 5 மடங்கு வேகமானவர். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்தல் 5 மடங்கு. ஸோ இது ஒரு நாளைக்கு 1 யூனிட்னா இவர் 5 யூனிட். ஓகே, அவரால் அந்த வேலையை முடிக்க பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்வார். ரைட்டா? 2 பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க, 40 டேஸு. ஓகேவா? 5க்கும் 1க்கு ரேஷியோ என்ன டிஃப்ரென்ஸு, 5க்கு 1க்கு 4 ரேஷியோ டிஃப்ரென்ஸு. இந்த 4 ரேஷியோங்கிறது என்னது, 40 டேஸு. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன, 40/4 which is equal to 10 days. ஓகே, இப்போ ரேஷியோவை நம்ம என்னவா மாற்றிட்டோம், நாட்களாக மாற்றிட்டோம். ஓகே, ஸோ அப்போ 5 ரேஷியோ அப்படின்னா பார்த்தா நமக்கு என்ன வரும், 50 டேஸாக வரும். பிங்கிறது ஒரு ரேஷியோனா 10 டேஸ் வரும். ரைட்டா? அப்படியே உள்டாவாக மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே யாருக்கு திறமை, ஸோ ஏ ஒரு வேலையை 10 நாளில் செஞ்சானா பி அதே வேலையை எத்தனை நாள் செய்வான், 50 நாள் ஆகும். ரைட்டா? பி எத்தனை நாளில் செய்வான், 50 நாளில் செய்வான். அப்போ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ டிஃப்ரென்ஸு. ஸோ இது 5 யூனிட்டு, இது 1 யூனிட்டு. ரேஷியோட டிஃப்ரென்ஸு 4 ரேஷியோ, டேஸ் என்ன வந்துருச்சு, 40 டேஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போது ஏ ஒரு வேலையை
10 நாள், பி அதே வேலையை 50 நாள் செய்கிறாருன்னா எல்சிஎம் 50, இது 5 யூனிட்டு, இது எத்தனை வந்துருச்சு 1 யூனிட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ரேஷியோ கம்பேரிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ ஐடென்டிஃபை பண்ணணும். பியோட கெப்பாசிட்டி 1னா ஏவோட கெப்பாசிட்டி 5, ரைட்டா? 5க்கு 1க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4 ரேஷியோ, 4 ரேஷியோட டேஸில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 40 நாள். அப்போ ஒரு ரேஷியோ வந்து 10 நாள், அப்போ 5 ரேஷியோனா 50 நாள், ஒரு ரேஷியோனா 10 நாள். அப்படியே உல்ட்டாவா ஏக்கு அப்படியே மாற்றிக்கணும் 10 நாள், பிக்கு 50 நாள். 10க்கு 50க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 50. ஓகேவா? 10க்கு 50க்கு எல்சிஎம் எடுத்தால் 50 டார்கெட்டு. ஓகே, ஸோ டார்கெட் இஸ் 50 யூனிட்டு. ஸோ இது ஒன் டே கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 யூனிட்டு, இது 1 யூனிட்டு. 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 + 1 is 6 யூனிட். நம்ம டார்கெட் இஸ் 50, 50/6, 6 8 48, மிச்சம் 2/6, 8 2/6. இந்த 2/6 மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 8, 1/3 days. 8 1/3 days is the answer. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் 60 பேர் இருக்காங்க. ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளனர். சரியா? ஸோ அவர்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். ஓகே, ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு. ரைட், வெரி சிம்பிள். 1:2 ரேஷியோ. இப்போ 3 ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 60னா அப்போது ஒரு ரேஷியோ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், மேலு ஃபீமேல் 2 பேர் சேர்த்துனா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 60 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? என்ன சொல்கிறாங்க? ஆண்களை விடவங்க பெண்கள் என்னது? ஆண்களை விட மேலே விட பெண்கள் என்னது? 2 மடங்கு இருக்கிறாங்க. ஸோ 2F. அப்போ 2F + F is equal to 60. ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு என்னது? 3F is equal to 60. ரைட்டா? அப்போ F is equal to 20. இந்த 20 அப்படிங்கிறது இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ரைட்டா? ஸோ F கிடையாது, ஆக்சுவலாக வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3F 3 பங்கு இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதில் இன்னொருக்கா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொருக்கா கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மேல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து, சரியா? ஸோ ஆண்கள் பெண்கள் சேர்த்துனா நமக்கு எவ்வளோ இருக்கிறாங்க? 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோ பாருங்களேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு 2 மடங்கு. சரியா? ஆண்களை விட பெண்கள் என்னது? 2 மடங்கு. சரியா? ஆண்களை விட ஆண்கள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரிஞ்சு 20 40 பிரிச்சுக்கலாம். பட் ஆனால் ப்ரொசீஜர் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் எக்ஸ் அப்படின்னா பெண்கள் என்ன? 2x. மொத்தமாக எவ்வளோ கூட்டினா x + 2x கூட்டினா நமக்கு எவ்வளோ? 60. அப்போ 3x is equal to 60. x is equal to என்ன? 60/3 is equal to 20. அப்போ ஆண்கள் 20 பேர் அப்படின்னா 2xனா பெண்கள் 40 பேர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்கள் 20 ஆண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 பெண்கள் இருக்கிறாங்க. சரி, முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான் கமல் என்ற மாணவன். முதலிலிருந்து, ஸோ கமல் எத்தனாவது இடத்துல இருக்கிறான்? ஸோ கமல் முதல்ல இருந்து எத்தனாவது? 17ஆவதாக இருக்கிறான். ஸோ ரேங்க்கில் 17ஆவதாக இருக்கிறான். இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? ஸோ கமலுக்கு முன்னாடி 9 பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது இவனுக்கு முன்னாடி மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேர்த்தில் 9 பேர் பெண்கள் அப்படின்னா 7 பேர் என்னது? ஆண்கள். 9 + 7 16 வந்துருச்சா? ஸோ மொத்தத்திலே ஆண்கள் என்ன? 20 பேர் தான். ஸோ இவனுக்கு முன்னாடி 7 பேர் இருக்கிறாங்க. இவன் 8வது ஆண். அப்புறம் இவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 12 பேர், 12 ஆண்கள் இருப்பாங்க. அப்போனா தான் நமக்கு என்ன வரும்? 20 வரும். ஸோ புரியுதா? ஸோ இவனுக்கு முன்னாடி 9 பெண்கள் 7 ஆண்கள். இவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட சேர்த்துனா 8, அவனுக்கு அப்புறம் 12. ஸோ அப்போது மொத்தம் 20 வந்துருச்சு. ரைட்டா? அடுத்தது பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்தபின் கிடைக்கும் எண்களை ஏறுவரிசையில் எழுதும் பொழுது, சரி, ஏறுவரிசை கீழிருந்து மேலே ஏறும் பொழுது வலதுபுறத்திலிருந்து 2ஆவதாக கிடைக்கும் எண்ணானது டேஷ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் 3வது டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரைட்டாக? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 2 7 6 4. இதில் எக்ஸாம்பிள் எடுத்து எழுதணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே அதை பார்த்தே டைரெக்டாகவே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, 9 8 6 2 5 4 9 3 6 2 7 8. இப்போ என்னது? 1ஆவதையும், ஸோ இப்போது 6 7 2 4, அடுத்து 8 9 7 3,
6 8 9 2. ஸோ ஃபாஸ்ட்டாக எடுத்து எழுதும்பொழுது தப்பு வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 7, அடுத்து என்னது 7 2 6 8. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க, கீழேருந்து மேலே நோக்கி போகணும். ஸோ இது ஒரு 6, இது ஒரு 6. அடுத்தது என்னது 7ஆம் நம்பரு, அடுத்து என்னது 8 9. ஸோ ஒன்றுன்னா எழுதிக்கிட்டு கம்பேர் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அப்போ 8ல் ஆரம்பிக்கக்கூடிய எண் தான் என்னது சரியான எண். ஓகேவா? இந்த 6ல் நம்ம என்ன பண்ணணும்னு அவசியமே இல்லை, பார்க்க வேண்டியதே இல்லை. வலதுபுறத்திலிருந்து எதிலிருந்து, வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக, அப்போ 8. அப்போது இதுதான் வலதுபுறத்திலிருந்து 8. அப்போ 8973 இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைமை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம போட்டித் தேர்வுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இதே சம்மு தான். ஏபிசி என்பது பிஇஜே என குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும்? ஏவோட வேல்யூ இசட் வரைக்கும். ஸோ ஏபிசி என்னவா குறிக்கிறாங்க, பிஇஜே டினோட் பண்ணுறாங்க. பாருங்கள் என்னென்னு பார்ப்போம். ஹலோ, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏபிசி 1 2 3. ஸோ பிஇஜே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி வந்து என்ன வேல்யூ 2 வருது, இ வந்து என்ன வேல்யூ வருது 5, ஜேவோட வேல்யூ என்னது 10. ரைட்டா? 2 5 10. ரைட்டா? இப்போ பார்த்தாலே தெரியுது 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் + 1, 3 ஸ்கொயர் + 1, 1 ஸ்கொயர் + 1. ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க லாஜிக்கு. அதே மாதிரி தாங்க சிடிஇ என்பது சியோட வேல்யூ என்ன 3, டியோட வேல்யூ என்ன 4, ஈயோட வேல்யூ என்ன 5. சரியா? ஸோ 3 ஸ்கொயர்னா 9 + 1, 4 ஸ்கொயர்னா 16 + 5 ஸ்கொயர்னா 25 + 1 26வது லெட்டர். இது 10வது லெட்டர், 17வது 26வது. ஸோ 10 17 26 வேல்யூ. ஓகே. ஸோ 26 அப்படிங்கிறது என்ன லாஸ்ட் இசட். ஓகேவா? ஸோ 10வது அப்படிங்கிறது ஜே, 26வது இசட்டு, 17வது லெட்டர். ரைட்டா? 17வது லெட்டர் Q. ஸோ JQZ சி ஆப்ஷன். ஓகே. அடுத்தது உயரம் 5 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் whose heights are 8 சென்டிமீட்டர் and 10 சென்டிமீட்டர் ஹைட்? ஓகேவா? ஓகே, இது ரெக்டாங்கிள் கிடையாது, இது என்னது ட்ரெபீசியம், சரிவகம். ஸோ சரிவகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் ஜல்லி கொட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா 5, உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே 8. ஓகே, உயரம்னா ஹைட்டு. ஓகே, இந்த ஹெச் கொடுத்துருக்குறாங்க, 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே 10 சென்டிமீட்டர் ஆகும், மேலே 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெபீசியம் A+B/2 × H ஃபார்முலா. ஸோ A+B என்ன, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். 8 + 10/2 இன்ட்டு உயரம் H என்னது 5, 18/2 அப்படின்னா 9, 9 × 5 அப்படின்னா 45 ஸ்கொயர் மீட்டர். 45 இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ லாஸ்ட் 2 கொஷின்ஸ். ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கின்றது. ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது, சரியா? அதை 30% குறைச்சோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எண் 100ன்னு வச்சுக்கோங்களேன், அதை 30% குறைச்சோம்னா, 30 குறைச்சோம்னா என்ன வரும் 70 வரும், சரியா? 100னா நமக்கு என்ன கிடைக்குது 70 கிடைக்குது. அப்போ 100 கிடைக்கணும்னா அந்த எண் என்ன எக்ஸ். ரைட்டா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். எக்ஸ் × 70 இஸ் ஈக்குவல் டு 100 × 100. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 0, இது 7 டைம் போகும், இது 10 டைம். ஸோ 1000 / 7. ஓகேவா? ஸோ 1000 / 7. வெரி சிம்பிள். நானாக அஷ்யூம் பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் 100ன்னு வச்சுக்கோங்களேன், 100ஆக இருந்தால் 30% குறைச்சா அந்த எண் என்ன கிடைக்குது, எனக்கு 70 கிடைக்கும். 100ஆக இருந்தால் 70 கிடைக்குது அப்படின்னா எனக்கு 100 கிடைக்கணும்னா அந்த எண் என்ன எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ 1000/7. 100 7 பிரித்தா 14, 142.84 வரும். பட் 142.84 கொடுக்காம நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா 1000/7 அப்படி வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன், கீழேருந்து வரணும். ரைட்டா? ஸோ 2 + 1 / 3 4/5ன்னு வச்சுக்கோங்களேன். 3 5 5 + 4 19, 19/5 தலைகளாக போகும்போது 2 + 5 / 19. ஸோ மறுபடியும் 2 19 38, 38 + 5 43/19. ஸோ இது நியூமரேட்டர் பார்ட் 43/19. அடுத்து டினாமினேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா 1 + 1/4, 4 + 1 5/4, 5/4ஓட தலைகள் வந்து 4/5. அப்போது
3 ப்ளஸ் 4/5ன்னு பார்த்தீங்கன்னா 3 5 5 + 4 19 19/5 ஓகேவா. ஸோ 19/5ஓட 2 கூட்டணும். 2 + 19/5 ஆட் பண்ணிங்கன்னா 10 29/5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், யூ வில் கெட் ஆன்சர். ஒன்ஸ் அகைன், ஸோ இந்த இடத்துல வந்து 19/5 வருது இல்லையா. ஸோ இந்த 19/5 மறுபடியும் தலைகளை மாற்றினா 5/19, அதோட 2 ஆட் பண்ணணும், 2/5/19. ஸோ இதோடவே நீங்கள் நிறுத்திக்கலாம். மறுபடியும் போட்டு 43/19 போடணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் 43/19, இங்கேயும் என்ன வருது 43/19, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 1. ஓகே, தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.